ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நான் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நானுக்கு நம்ம 2 ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி ஊற வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈஸ்ட்டை 10 நிமிஷம் ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈஸ்ட்டு. இப்போ இதை ஒரு கலக்கிட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடிட்டு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு மூடிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இந்த ஈஸ்ட்டு புளிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் மாவு போட்டு நம்ம பிசிலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் மாவு ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கலக்கிடுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை பிசிலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை மூடி போட்டு 1/4 மணி நேரம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தரட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் தரட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை கல்லில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி புஷ்ஷுன்னு எழுமணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டர் நான் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா புஷ்ஷுன்னு எழும்புது. இந்த மாதிரி தான் எழும்பணும். நான் பட்டர் நான் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த பட்டர் நானுக்கு பன்னீர் கிரேவி செஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டர் நான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பன்னீர் கிரேவி நான் இன்னொரு வீடியோவில் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.